ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நாண்டிஸ் vlog. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற vlog என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஹிந்தியில் வந்து பார்த்திங்கன்னா எம்பிஏவுக்கு முடிச்சிருக்கேன். ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ தெரியுதான் தெரில இல்லை. ஸோ வந்து நான் 10th முடித்தேன். இப்போது வந்து நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். ஸோ 2 years ஆகுது முடிச்சு. இப்போ ஃபஸ்ட் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 2016 எழுதியிருக்கேன். 2016 எழுதியிருக்கேன். ஸோ 16 எழுதியிருக்கேன். ஸோ வந்து இந்த சர்டிஃபிகேட் தான். ஸோ வந்து நான் சும்மா உங்களுக்கு படித்து காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் மட்டும். ஸோ திஸ் இஸ் டு பி சர்டிஃபைட் தட் ஸ்ரீ நந்தினி ஸ்ரீ எஸ்ஹெச் எல்லாம் எஸ் தான் போட்டிருக்காங்க. ஸோ நான் இது ஸ்கூலில் எழுதுனேன். ஸோ தப்பாக இது பண்ணிட்டாங்க, அப்படியே ஒன்றும் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு 2 எக்ஸாமும் வந்து ஸ்கூலில் தான் எழுதினேன். ஸோ இனிஷியல் தப்பாக இருக்குது. நந்தினி ஸ்ரீ எஸ்ஹெச் ஆஸ் பாஸ்ட் பரீட்சை எக்ஸாமினேஷன் இன் ஃபஸ்ட் கிளாஸ் held in January 2016 from Chennai Center. This certificate is awarded for the same. ஸோ பார்த்திங்கன்னா 100க்கு நான் வந்து 90 எடுத்திருக்கேன். ஆமாம், 90 எடுத்திருக்கேன். ஸோ பரீட்சா பிராத்மிக்கு வந்து 100 வரும். அண்ட் மத்தியமா வந்து 200க்கு வரும். அப்படியே வந்து மத்தியமா ராஷ்டிரபாஷா 200, பிரவிஷிகாலேருந்து 300, அப்புறம் விஷாரபூர்வா விஷாரத்தில் அப்படியே 400 அப்படியே மாறிட்டே இருக்கும். அது வந்து கொஞ்சம் இதெல்லாம் வரும், அதாவது ஸ்போக்கன் ஹிந்தியெல்லாம் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் அப்படியே டிஃபர் ஆகும் மார்க்கு. ஸோ அதுதான். ஸோ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பிராத்மிக் வந்து பார்த்திங்கன்னா 2018 எழுதியிருக்கேன். ஸோ 2 வருஷம் கேப் வச்சு எழுதியிருக்கேன். பிராத்மிக்கும் நான் ஸ்கூலில் எழுதினேன். மத்தியமாலேருந்து நான் தனியாக ப்ரைவேட் எக்ஸாம்ஸ் எழுதியிருந்தேன். ப்ரைவேட்டாக போய் எழுதினேன். பிராத்மிக்கில் வந்து பார்த்திங்கன்னா இதே தான் போட்டிருக்காங்க. திஸ் இஸ் டு பி சர்டிஃபிகேட் தட் எஸ்ஹெச் நந்தினி ஸ்ரீவெல்லாம் இனிஷியல் தப்பாக போட்டிருக்காங்க. என்னன்னு போட்டிருக்காங்க. ஆஸ் பாஸ்ட் பிராத்மிக் எக்ஸாமினேஷன் இன் ஃபஸ்ட் கிளாஸ் held in February 2018 பார்த்திங்கன்னா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 100க்கு 92 அண்ட் மத்தியமாவில் எவ்வளோன்னா மத்தியமாக்கானே தப்புன்னு ஸோ மத்தியமாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேப்பரில் வந்து 85 அண்ட் செகண்ட் பேப்பரில் 75, டோட்டல் 160. ஃபஸ்ட் கிளாஸ் தான். பரீட்சா பிராத்மிக் மத்தியமா 3 ஃபஸ்ட் கிளாஸு. ராஷ்டிரபாஷா வந்து பார்த்திங்கன்னா ராஷ்டிரபாஷாவில் ஃபஸ்ட் பேப்பரில் வந்து 70, செகண்ட் பேப்பரில் 85, ஸோ டோட்டல் 155. ஸோ அதுவும் ஃபஸ்ட் கிளாஸ் தான். பிரவிஷிகா பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து 50, செகண்ட் பேப்பரு 70, தேர்ட் பேப்பரு 52. ஸோ வந்து அது வந்து ஃபஸ்ட் கிளாஸ் தான். நெக்ஸ்ட்டு விஷாரத் உத்ராத், பிரெயின் உத்ராத்லாம் கொஞ்சம் அப்படியே மார்க்க கொஞ்சம் ஒரு மாதிரி கம்மியாக இருக்கும். ஸோ ஆனால் ஃபஸ்ட் கிளாஸ் தான் எல்லாத்துலேயுமே. லாஸ்ட்டு எக்ஸாம் மட்டும் செகண்ட் கிளாஸு. இது எல்லாத்துக்குமே ஃபஸ்ட் கிளாஸ் தான். ஸோ அதுதான். ஸோ இதான் கைஸ், இதுதான் உங்ககிட்ட காமிப்போம் அப்படின்னு நினச்சேன். ஸோ எல்லாமே ஷஃபிளாக போட்டிருந்தனால ஷஃபிள் ஆகிடுச்சு. ஷஃபிள் பண்ணி தேடிட்டு இருக்கேன். இது எந்த எக்ஸாம் ஃபஸ்ட்டு சொல்லணும் அதெல்லாம் வச்சு. ஸோ எல்லாத்துக்குமே கொஞ்சம் இடம் எடுத்துட்டேன். ஸோ முடிச்சிட்டேன். இந்திய எக்ஸாம்ஸ் முடிச்சு 2 years ஆகிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா நாங்கள் தான் இந்த ப்ரைவேட் எக்ஸாம் நாங்கள் எழுதுனது செகண்ட் பேட்ச் முடிச்சது. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. ஸோ இந்த சர்டிஃபிகேட்லாம் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ முடிச்சு 2 years ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. ஸோ பாய் கைஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ டாட்டா பாய். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ பாய், டாட்டா பாய்.